இது வந்து முள்ளங்கி புட்டு செய்யறதுக்காக முள்ளங்கி க்ளீன் பண்ணி தோல் எடுத்துட்டு இது மாதிரி திருக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி திருக்கி வச்சுக்கிட்டா முள்ளங்கி புட்டு செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த முள்ளங்கி புட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் முள்ளங்கி அவ்வளோவா பிடிக்காதவங்க கூட இந்த முள்ளங்கி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய். இது வந்து முள்ளங்கி புட்டுக்கு. முள்ளங்கி சாம்பாரில் போடுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணால் முள்ளங்கி வாசனையே தெரியாது, நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நல்லா திருவிட்டு தூள் சும்மா ஒரு 2 சிட்டிகை உப்பு தூள் போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சு வச்சுடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிருந்தால் அந்த வாசனை எல்லாம் எதுவும் தெரியாது. இது பாருங்கள் பொரிஞ்சிடுது. பொரிஞ்சு செவந்ததும் இது எண்ணெய் கூட அதிகமாக இழுக்காது இல்லைம்மா? அந்த பொட்டுக்கடலை பவுடர் எடுத்துங்க. ஓப்பன் பண்ணிக்கிறது. இந்த பொட்டுக்கல்லையை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா சும்மா வாசனைக்கு தான். பூண்டு, வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு இது மாதிரி உப்புமாவுக்கெல்லாம் அப்படி நீட்டாக அறிவோம் இல்லையா, அந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் புட்டுக்கு. இப்போ இந்த முள்ளங்கியை நல்லா புழிஞ்ச மாதிரி போட்டணுமா? ஆமாம், கொஞ்சம் புழிஞ்சிட்டு போட்டு அந்த தண்ணி ஸ்மெல்லும் வராது. இப்போ ஈரமண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது பண்ணாது. இதை இந்த மாதிரி இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. வெங்காயம் அதிகமாக இருக்கணுமா இதுக்கு? வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வரைக்கும் இதை பார்த்து ஓட்டினவங்களாம் இதை சாப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க. ஆமாம், முள்ளங்கி வேணாம்னு சொன்ன வாயில் சாப்பிடும். இந்த முள்ளங்கிலாம் யாருமே நம்பவும் மாட்டாங்க செஞ்சு முடிச்ச பின்னால். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் இது செட் ஆகும். எல்லா சாப்பாட்டுக்கும் சாம்பார், கீரை கடைஞ்சாலோ பிடிச்சின்னு சாப்பாட்டில் போட்டு பிடிச்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த இதை செஞ்சு வச்சுட்டு இது சாப்பாட்டில் பிடிச்சின்னு சாப்பிட்டுட்டு ரசம் சாதம் சாப்பிட்டுக்கணும். சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் வச்சுன்னு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்பளமோ வத்தலோ. உப்பு போட்டு இந்த சும்மா உப்பு லைட்டாக தான் எடுத்துக்கோங்க. லைட்டாக. ஆமாம், சரி. ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் போட்டு வச்சிருவோம் இல்லையா, உங்களுக்கு இல்லை டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துங்க. ஆனால் அதிகம் இருக்காது உப்பு. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள். வெங்காயத்துக்கான உப்பு போட்டால் போதும். ஆமாம், இது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள். இது குழம்பு மிளகாத்தூள். நல்லா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுங்க. உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதுக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. இல்லை, தண்ணியே வேண்டாம். தண்ணிக்கு தெளிக்க கூட வேண்டாம். இதுலேயே அது புழிஞ்சாலும் விடும் தண்ணி. நல்லா கலந்துட்டு ஒரு 2 செகண்ட் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. சட்டுன்னு ஆகிடுமா இது? 1 நிமிஷத்தில் ஆகிடும். மார்னிங் பசங்களுக்கு இது சாதம் போட்டு பிசைஞ்சு டிஃபன் பாக்ஸோட. ஆமாம், அப்போ பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 முள்ளங்கி ஒன்றும் வேகத்துக்குலாம் ரொம்ப நேரம். சாம்பாரில் போட்டால் முள்ளங்கி சாம்பார் பிசைஞ்சு எடுத்துகிட்டு போட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஆனால் இது வந்து ஒன்றும் தெரியாது. முள்ளங்கினே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா. இதை செஞ்சுட்டு இதுலேயே சாதம் போட்டு கலரி பிள்ளைங்களுக்கு பாக்ஸ்லேயும் போட்டு அனுப்பலாம். 2 செகண்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து இப்படி கலரிட்டு கொஞ்சம் கட்டிக்கிட்டி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்க. நல்லா கலரிட்டு திருக்கிட்டனால அது மாதிரி ஆகாது. இருந்தாலும் நமக்கு பார்த்துக்கிறது நல்லது. இல்லை ஒரே இடத்துல நின்றுடுச்சுன்னு வச்சுங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போது இந்த பொட்டுக்கடலை தூள் கட்டுங்க. பொட்டுக்கடலை தூள் சும்மா நல்லா அவ்வளோ பொட்டுக்கடலை போட்டு தூள் பண்ணி 2 ஸ்பூன் போடணுமா? இல்லை, ஒரு 3 ஸ்பூன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 போதும். இல்லை, நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பூனாக இருந்தால் ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி. உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, ஒத்தக்கடலைன்னு சொல்லுவாங்க, வறுத்த கடலைன்னு சொல்லுவாங்க. நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். மிக்சியில் போட்டு
இந்த மாதிரி பவுடராக பண்ணி வச்சுக்கணுமா? ஆமாம். ம். தேங்காய்லாம் போடக்கூடாது? தேங்காய்லாம் இருக்குது. தேங்காய் அது பொரியலுக்கு தான் தேங்காய் போடலாம். புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இதுதான். நீங்கள் உடச்சக்கல்லையை தூள் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் நிறைய சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அவசரமாக உங்களுக்கு செய்யறதுக்கு இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்களாம் அந்த நேரத்துக்கு தூள் பண்ணின கொள்ளலாம் கஷ்டம். இதே மாதிரி வாழைப்பூவும் ட்ரை பண்ணலாம் இல்லைம்மா? இதே மாதிரி இதே போட்டோம் தான் வாழைப்பூ போட்டு அதுவும் இதே தான் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். வாழைப்பூவும் சாப்பிடாத இதே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா. நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த டிஷ்ஷை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொன்னேன். உடனே அம்மா இப்படி செஞ்சு காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 செகண்ட் இதுவும் 2 செகண்ட் அப்படி இருக்கட்டும். வாரி வச்சிடலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து சாப்பாட்டுக்கு பிடிக்கலன்னா கூட ஒவ்வொருத்தருக்கு சப்பாத்திக்கு இது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பூரிகள்லாம் நல்லா செட் ஆகும். இதுக்கு நல்லா செட் ஆகும். தோசைக்கு கூட இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் அதே மாதிரி. ஆமாம், அதே மாதிரி உருளைக்கிழங்கு புட்டு வச்சு நம்ம மசாலா தோசை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது செட் ஆகும். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.